வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு, அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு பயன்படக்கூடிய சமூக அறிவியல் பகுதி இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் 7ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் முதல் பருவம் அதில் இருந்து தான் நம்ம பார்க்குறோம். முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் பார்த்திங்கன்னா, வரலாறில் இந்த 4 பாடங்கள் இருக்குது. இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள், வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம், தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்களும். அடுத்து 4வது பாடம் டெல்லி சுல்தானியம். இதில் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் இதை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுக்கு டெட்டு தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவையான தகவல்களை சேகரிச்சுக்காங்க. தேர்வுகள் எல்லாமே ஒவ்வொரு டேம் வயசு, பருவம் வயசு தனித்தனியாக தேர்வுகள், பருவத்தில் 2 தேர்வுகள், அப்புறம் பருவம் முழுவதும் சேர்த்து முதல் பருவம் முழுவதும் ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் 2 பாடம் 3 பாடம்னு இந்த ஒரு பருவத்தையே 3 தேர்வுகளாக கொடுத்து, இந்த ஒரு பருவத்திலே 3 தேர்வுகள், அதோடு கூட முழு தேர்வு 100 மதிப்பெண் தேர்வு அப்படின்னு சொல்லி தேர்வுகள் இருக்குது. இது தேர்வுக்கான அட்டவணை. இந்த தேர்வு அட்டவணையும் கூட நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பாருங்கள், வரலாறு 3 பாடம் ஒரு தேர்வு, புவியியல் இந்த பொருளியல் இது ஒரு தேர்வு, அப்புறம் 2ஆம் பருவம் முழுவதும் ஒரு தேர்வு. மொத்தமாக இந்த ஒரு பருவத்தில் மட்டும் உங்களுக்கு 200 மதிப்பெண்ணுக்கான தேர்வு வழங்கப்படுகிறது. அடுத்து 3ஆம் பருவமும் அதே போல் 3 பிரிவுகளாக தேர்வு வைத்து, அதாவது 150 மதிப்பெண்ணுக்கு தனியாக எழுதி 3ஆம் பருவம் முழுவதும் 100 மதிப்பெண்ணுக்கு என்று தேர்வு எழுதப்படுகிறது. இந்த மாதிரி உங்களுக்கு டைம் டேபிள் டேட் எல்லாம் போட்டு என்ன செஞ்சிட்ருக்கு, நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தேர்வு வரும் வரை தேர்வுகளும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. 10ஆம் வகுப்பு வரை உள்ள அத்தனை பாடங்களும் தேர்வுகளாக கொடுக்கப்படுகிறது. அவங்களுக்கு தேவை அப்படின்னா இதை என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் அப்படிங்கிற பாடம் தான். வரலாறு பகுதியில் இந்த பாடத்தை பார்க்க போகிறோம் நம்ம. அலகு 1. அடுத்ததாக இந்திய வரலாற்றில் கிபி 700 முதல் 1200 வரை, அதுக்கப்புறம் அது 1200 முதல் 1700 வரையிலான காலத்தை தான் தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு என்றும் பின் இடைக்கால இந்திய வரலாறு என்றும் பிரிக்கிறோம். இப்போ தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு இந்த காலப்பிரிவு, இந்த காலப்பிரிவு பின் இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு வகைப்படுத்தப்படுகிறது. இதில் நிறைய சான்றுகள் நமக்கு கிடைக்குது. அதாவது முன்னைய காலத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கான சான்றுகள். இது என்னென்ன சான்றுகள்லாம் நமக்கு கிடைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள், இதெல்லாம் அதிக அளவு செய்திகளை நமக்கு கொடுக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அரேபிய, பாரசீக, துருக்கிய வரலாற்று தொகுப்பாளர்களுடைய பதிவுகளும் நமக்கு நிறைய செய்திகளை கொடுக்கின்றது. அடுத்து பார்த்தோம்னா, இந்த சான்றுகள் தரக்கூடிய இந்த விவரங்களை எல்லாத்தையும் வச்சு நம்ம முன்னோர்களுடைய வாழ்க்கை நிலைகள் குறித்து நம்ம அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி அரசர்களுடைய வாழ்க்கை பற்றிய நேரடியான, செறிவான, அதிக எண்ணிக்கையிலான தகவல்களையும் இது கொடுக்கிறது. அரசர்களுடைய சாதனைகள், அவர்கள் ஆட்சி புரிந்த முறை, அவருடைய போர், அப்புறம் அவங்க எந்த நாட்டை தலைநகராக கொண்டு இருந்தார்கள், அவங்க எந்த மாதிரி நாணயங்களை பயன்படுத்தினாங்க, இது எல்லாமே நமக்கு தொகுக்கப்பட்டு என்ன செய்யப்படுது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று நிகழ்வுகள்லாம் நமக்கு சான்றுகளாகவும் இருக்கிறது. இப்போ இதில் ஒரு செய்தி ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். யார் அப்படின்னா, அவுரங்கசீப்போடைய அவைக்கள வரலாற்று அறிஞர் ஆக இருந்த காஃபிகான் அப்படிங்கிறவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. விசுவாசம் உள்ளவராக இருத்தல், லாப நோக்கமின்மை, ஆபத்துக்கு அஞ்சாமை, ஒருதலை பட்சமாக இல்லாதிருத்தல், விருப்பு வெறுப்பின்றி இருத்தல், நண்பருக்கும் அந்நியருக்கும் இடையே
வேற்றுமை பாராமை, நேர்மையுடன் எழுதுதல், இதெல்லாம் வரலாற்று ஆசிரியருடைய கடமை அப்படின்னு சொல்லி யார் சொல்றா அப்படின்னா இந்த காஃபிக் கான் அப்படிங்கிறவர் சொல்றாரு. இவர் யார் அப்படின்னா அவுரங்கசீப்பருடைய அவைக்கள வரலாற்று அறிஞர். இப்போ ஒரு காலத்தை மறுபதிவு செய்வதற்கு உதவக்கூடிய ஆதாரங்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஆவணங்கள் அல்லது பதிவுகளை நம்ம சான்றுகள் அப்படின்னு சொல்றோம். சான்றுகளுடைய உதவியோட நம்ம ஒரு நாட்டினுடைய அரசியல், பொருளாதாரம், சமூகம் மற்றும் பண்பாட்டு வளர்ச்சியை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சான்றுகளை 2 வகைப்படுத்தலாம். ஒன்று முதல்நிலை சான்றுகள், இன்னொன்று 2ஆம் நிலை சான்றுகள். இதில் இந்த முதல்நிலை சான்றுகளில் பொறிப்புகள் வரும். பொறிப்புகளில் எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகளும் செப்பு பட்டயங்களும் இந்த பொறிப்புகளுக்கு உள்ள வரும். அடுத்து நினைவு சின்னங்கள், நாணயங்கள், இது எல்லாமே நமக்கு என்ன செய்யுது, அவற்றிலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற செய்திகள் எல்லாமே முதல்நிலை சான்றுகள். அப்போ முதல்நிலை சான்றுகள் அப்படிங்கிறது கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள், இதிலிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் தான் முதல்நிலை சான்றுகள். இந்த 2ஆம் நிலை சான்றுகள் அப்படின்னு சொல்றது என்னன்னா இலக்கியங்கள், கால வரிசையிலான நிகழ்வு பதிவுகள், பயண குறிப்புகள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள், சுயசரிதைகள், இதெல்லாம் 2ஆம் நிலை சான்றுகள் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ அந்த முதல் நிலை 2ஆம் நிலைன்னு 2 வகையான சான்றுகள் இருக்கு. இதுல நம்ம பார்க்க இருக்கிறது பொறிப்புகள். பொறிப்புகள்னா நம்ம பார்த்தோம் கல்வெட்டுகளும் செப்பு பட்டயங்களும் தான் பொறிப்புகள்னு பார்த்தோம். பொறிப்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னா பாறைகள், கற்கள், கோயில் சுவர்கள், உலோகங்கள், இந்த மாதிரியான கடினமான மேற்பரப்பின் மேல் பொறிக்கப்படும் எழுத்துக்களுக்கு பேர் தான் பொறிப்பு அப்படின்னு. அரசர் பிறப்பித்த பேராணைகள், அவர் அர்ப்பணித்தவை, கொடுத்த கொடைகள், போர்களில் பெற்ற வெற்றிகளின் நினைவாக, போரில் மடிந்த வீரர்களின் நினைவாக எழுப்பப்பட்ட நினைவு சின்னங்கள், இது எல்லாமே காலகட்டத்தை பற்றிய செய்திகளை நமக்கு தரும். கொடைகள் வழங்கப்பட்டதை குறிக்கக்கூடிய செப்பு பட்டயங்கள் சட்டப்பூர்வமான ஆவணங்களாக ஐயப்பாடுகளுக்கு இடமில்லாமல் மதிப்பினை கொண்டதாக இருந்தது. இப்போ 13ஆம் நூற்றாண்டு முதலாக இஸ்லாமிய பாரசீகத்தின் நடைமுறையின் காரணமாகவும் இந்த செப்பு பட்டயங்கள் விலை அதிகமாக இருந்ததன் விளைவாகவும் அவற்றுக்கு மாற்றா குறைந்த விலையிலான பனையோலைகளிலும் காகிதங்களும் என செய்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பிற்கால சோழர்கள் காலத்துல 10 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலம்னு எடுத்துக்கலாம். வெளியிடப்பட்ட பல செப்புப்பட்டய கொடை ஆவணங்கள்ல இந்து, பௌத்த மற்றும் சமண சமயத்தை சார்ந்த தனிப்பட்ட குருமார்களும் துறவிகளுக்கோ அந்த புகழ்பெற்ற மனிதர்களுக்கோ வழங்கப்பட்ட கொடைகள் எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல கொடை வழங்கியவர், கொடை பெற்றவர் ஆகியோர் குறித்த விரிவான செய்திகளும் இடம்பெற்றிருக்கு. அதுல கொடை வழங்கியவரின் அறச்செயல்கள் அதிகம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொடை வழங்கியவர் மற்றும் சிறப்பு கவனம் பெறுகிறார். முதலாம் ராஜேந்திர சோழன் திருவாலங்காடு செப்பேடிலும் சுந்தர சோழனின் அன்பில் செப்பேடுகளும் குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டு. பார்த்துக்கோங்க, முதலாம் ராஜேந்திர சோழனுடைய திருவாலங்காடு செப்பேடு, சுந்தர சோழனின் அன்பில் செப்பேடு, இது 2ம் குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் எனும் ஊரில் உள்ள கல்வெட்டுகள் கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்பது குறித்த விவரங்கள் தெரிவிக்குது அந்த கல்வெட்டு. அதே மாதிரி சோழ அரசர்களால் வழங்கப்பட்ட நிறைய நில கொடைகள் கல்வெட்டு செப்பை பட்டயங்கள் மூலமா நம்ம அறிஞ்சுக்கலாம். வேளாண் வகை, பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள் வேளாண் வகை. பிரம்மதேயம்னா பிராமணர்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்ட நிலங்கள். சாலபோகம் கல்வி நிலையங்கள் பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் தான் சாலபோகம். தேவதானம் அப்படின்னா கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். அடுத்து பார்த்தோன்னா பள்ளிச்சந்தம், சமண சமய நிறுவனங்களில் கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் தான் இந்த பள்ளிச்சந்தம் அப்படின்னு என்ன செய்யப்படுது, அழைக்கப்படுது. நினைவு சின்னங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா
கோவில்கள், அரண்மனைகள், மசூதிகள், கல்லறைகள், கோட்டைகள், கோபுரங்கள், ஸ்தூபிகள் ஆகிய கட்டடங்கள் தான் நினைவு சின்னங்கள் அப்படிங்கிற வகையை சார்ந்ததாக இருக்குது. டெல்லி சுல்தான்கள் புது வகையான கட்டடக்கலையை அறிமுகம் செய்கிறாங்க. அதனுடைய வளைவுகள், ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள், குவி மாடங்கள் இதெல்லாம் அதனுடைய முக்கிய கூறுகளாக இருக்கிறது. இந்த நினைவு சின்னங்களில் கல்வெட்டுகள் வரலாற்றை கட்டமைக்க தேவைப்படக்கூடிய சிறந்த தகவல்களை கொண்டுள்ளதாக இருக்கு. இடைக்காலத்தை சேர்ந்த கஜுராஹோ மத்திய பிரதேசம் அப்படிங்கிறதுல இருக்கிற கோயில்கள், அப்புறம் ராஜஸ்தான் மாநிலம் தில்வாரா, அபுகுன்று அந்த இடத்துல உள்ள கோயில்கள், கோனார்க்கில் உள்ள அதாவது ஒடிசா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில், இதெல்லாம் வட இந்தியாவில் சமயத்தை மையமாக கொண்ட பண்பாட்டின் பரிணாம வளர்ச்சியை புரிஞ்சுக்கிறதுக்கு சான்றா இருக்கு. தஞ்சாவூர்ல தஞ்சை பெரிய கோயில், பிரகதீஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் ஆகிய இடங்கள் உள்ள கோயில்கள் எல்லாமே பிற்கால சோழர்கள் தமிழ்நாட்டில் கட்டி எழுப்பிய பிரம்மாண்டமான கட்டடங்களுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். இந்த படம் தில்வாரா கோயில், அபுகுன்று அந்த கோயில் தான். அடுத்து இது மாதிரி ஹம்பியில் இருக்கக்கூடிய வித்தாலா, ஹம்பி, வித்தாலா, விருபாக்ஷா கோயில்கள் விஜயநகர அரசு உடைய பங்களிப்பு. இப்போ இதெல்லாம் கொடுத்து நமக்கு எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்கலாம். தஞ்சை பெரிய கோயில் இது சோழர்கள், பிற்கால சோழர்களுடையது. அப்புறம் இது விஜயநகர அரசனுடையது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. அப்புறம் குவத் உல் இஸ்லாம் மசூதி, குவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத் கி மசூதி, ஜமா மசூதி, பதேபூர் சித்ரி தர்கா, இது எல்லாமே டெல்லி அதுக்கு அதை சுற்றி இருக்க பகுதிகளில் அமைஞ்சிருக்கக்கூடியது. அப்புறம் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சார்மினார் இதெல்லாம் இடைக்காலத்தை சார்ந்த மசூதிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஆக்ரா கோட்டை, சித்தூர் கோட்டை, குவாலியர் கோட்டை, டெல்லி செங்கோட்டை, அதோடு மட்டும் இல்லாமல் தௌலதாபாத், அவுரங்காபாத், பிரஷா கொத்தலம் டெல்லியில் இருக்கிறது. இந்த கோட்டைகளும் வரலாற்று சிறப்பு மிக்கதாக என்ன செய்து இருக்குது. அது மாதிரி ஜெய்ப்பூர், ஜெய்சல்மார், ஜோத்பூர் ஆகிய இடங்களில் உள்ள அரண்மனைகள் ஜெய்சல்மார், ஜோத்பூர், ஜெய்ப்பூர்ல இருக்கிறது அரண்மனைகள். ராஜபுத்திரர்களுடைய அவங்களுடைய கட்டடக்கலை அதை வெளிப்படுத்தக்கூடியதாக இது இருக்கு. குதுப் மினார், அலை தர்வாசா இதெல்லாம் இல்துமிஸ், பால்பன் ஆகியோருடைய கல்லறைகள். இது அனைத்துமே முகலாய அரசர்களுடைய கல்லறைகள். இது எல்லாமே மதிப்புமிக்க சான்றாதான் என்ன செய்யுது இருக்கு. வட இந்தியாவில் பாழடைந்த நகரங்களான பிரோசாபாத், துக்லகாபாத் இதெல்லாம் தென்னிந்தியாவில் உள்ள ஹம்பி இடைக்கால இந்திய வரலாற்றுக்கான சான்று கருவூலமாக இருக்கிறது. இப்போ நாணயங்களில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய படங்கள், உருவங்கள், அரசர்களுடைய பெயர்கள், அவருடைய பட்டங்கள், அப்புறம் அவங்களுடைய உருவப்படங்கள், நிகழ்வுகள் இது எல்லாமே அவங்களுடைய பெயர், காலம் இது எல்லாமே அரச சின்னங்கள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. நாணயங்கள்ல உள்ள உலோக கலவை பேரரசனுடைய பொருளாதார நிலை குறித்த செய்தியே தருது. முக்கியமான கருத்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா அரசர்களுடைய இராணுவ படையெடுப்பு பிரதேச விரிவாக்கம், வணிக தொடர்பு, சமய நம்பிக்கை இது எல்லாமே எதுல வெளிப்பட்டதுன்னா நாணயங்கள்ல வெளிப்பட்டது. முகமது கோரி தான் வெளியிட்ட தங்க நாணயத்துல பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதிப்பித்து தன்னுடைய பெயரையும் வைக்கிறார். இந்த லட்சுமியின் வடிவம் பதிப்பிக்கப்பட்ட முகமது கோரியினுடைய நாணயம், கில்ஜி அரச நாணயம் இந்த மாதிரி இருக்கு. இந்த கோரி அவருடைய பெயரையும் அதுல பதிப்பிக்கிறார். இந்த நாணயம் இந்த தொடக்க கால துர்க்கிய படைப்பிடிப்பாளர் மத விஷயங்களில் தாராள தன்மையுடன் நடந்து கொண்டனர் அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்புறம் டெல்லி சுல்தான்களுடைய காலகட்டத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம்னா ஜிட்டால் அப்படிங்கிற செப்பு நாணயங்கள் பயன்படுது. அப்ப ஜிட்டால் அப்படிங்கிறது யாருடைய டெல்லி சுல்தான்களுடைய காலகட்டத்தை தெரியறதுக்கு பயன்படுது. அப்புறம் இல்துமிஸ் பற்றி நம்ம அறிஞ்சுக்கணும்னா டங்கா எனப்படும் வெள்ளி நாணயம். ஜிட்டால்னா செப்பு நாணயம், அது டெல்லி சுல்தானுடையது. டங்கா அப்படின்னா வெள்ளி நாணயம். இது இல்துமிஸ் வெளியிட்டது. அலாவுதீன் கில்ஜியின் தங்க நாணயம், முகமது துக்லக்கின் செப்பு நாணயம் போன்றவை நாணயங்கள் நாட்டில் எந்த அளவுக்கு இருந்துச்சு, அவங்களுடைய பொருளாதார வளம் எப்படி இருந்தது, நலிவு பெற்றது அப்படிங்கிறத குறிப்பிடுகிறது. இப்போ ஒரு ஜிட்டால் அப்படின்னா 3.6 கிராம் வெள்ளி குன்றிமணிகளை கொண்டது. அப்போ 48 ஜிட்டால் ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமம். 48 ஜிட்டால் ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமமாக கணக்கிடப்பட்டு இருக்கிறது. இப்போ சமய இலக்கியங்கள்,
சமயம் சார்ந்த இலக்கியங்கள் நிறைய வந்திருக்கு. அதில் அந்த சமய இலக்கியங்கள் தோன்றிய காலத்தை தான் நம்ம பக்தி இலக்கிய காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். கம்பராமாயணம், சேக்கிலாருடைய பெரிய புராணம், 12 ஆழ்வார்களால் இயற்றப்பட்டு நாதமுனியால் தொகுக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம், அப்பர், சம்பந்தர், சுந்தரர் இவங்களால இயற்றப்பட்டு நம்பியாண்டார் நம்பியால தொகுக்கப்பட்ட தேவாரம், மாணிக்கவாசகருடைய திருவாசகம், இதெல்லாம் இந்த பக்தி இலக்கிய காலத்துல உருவான இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா சோழர்கள் பக்தி இலக்கிய இது எல்லாமே சோழர் கால பக்தி இலக்கியங்கள்னு சொல்லப்படுது. ஜெயதேவருடைய கீத கோவிந்தம் இது 12ஆம் நூற்றாண்டிலே வந்தது. இது வந்து தென்னிந்திய பக்தி இலக்கிய மரபின் தொடர்ச்சியாக இருக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 15ஆம் நூற்றாண்டை சார்ந்த இறைநிலை உணர்வு கவிஞர். அப்போ கபீர்தாஸ் எந்த நூற்றாண்டு அப்படின்னா 15ஆம் நூற்றாண்டு. பக்தி இயக்கத்தால் கவரப்பட்டவர்னு சொல்லலாம். கங்கா தேவியால் இயற்றப்பட்ட மதுரா விஜயம் இது சமய சார்பற்ற இலக்கியங்கள். கிருஷ்ணதேவராயருடைய அமுக்து மால்யதா, அப்புறம் விஜயநகர பேரரசுடன் தொடர்புடைய நிகழ்வுகள் தனி நபர் நாம் அறிந்து கொள்ள உதவுகிறது. இந்த சன் பார்தை அப்படிங்கிறது எழுதி பிருத்திவிராஜ் ரசோ ராஜபுத்திர அரசர்களுடைய வீரத்தை விளக்குகிறது. சன் பார்தை அப்படிங்கிறவர் எழுதிய பிருத்திவிராஜ் ரசோ அப்படிங்கிறது ராஜபுத்த அரசனுடைய வீரத்தை சொல்லுது. இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து நமக்கு ஒரே ஒரு சான்று கிடைக்குது. எதுனா கல்கானருடைய ராஜதரங்கிணி அப்படிங்கிறது. இது 11ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இப்ப நூல்கள், வாழ்க்கை வரலாறுகள்னு பார்த்தோன்னா அடிமை வம்சத்தை சார்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமுதுவால் எழுதப்பட்ட ஆதரிக்கப்பட்ட மின்கஜ் உஸ் ஜிராஜ் அப்படிங்கிறவர் தபகத் இ நசிரி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு. அடிமை வம்சம். அப்போ இதுல பாருங்க, அடிமை வம்சத்தை சார்ந்த அரசர் அப்படின்னா சுல்தான் நஸ்ருதீன் மாமுது. இவர் யார் ஆதரிச்சாருன்னா மின்கஜ் உஸ் சிராஜ் அப்படிங்கிறவர் ஆதரிச்சிருக்கிறாரு. அவர் எழுதின நூல் தபகத் இ நசிரி அப்படிங்கிறது. இந்த நூலுடைய சுருக்க உரை முகமது கோரியின் படையெடுப்புல தொடங்கி கிபி 1260 வரையான நிகழ்வுகள் குறித்த செய்திகளை நமக்கு தருது. தன்னை ஆதரித்த சுல்தானின் பெயரையே இச்சுருக்க உரைக்கு மின்கஜ் உஸ் சிராஜ் சூற்றி இருக்கிறார். 13ஆம் நூற்றாண்டுல சுல்தான் இல்துமிஸின் இறுதி காலத்துல கஜினியிலிருந்து புலம்பெயர்ந்து வந்திருந்த ஹசன் நிஜாமி தாஜ் உல் மா அசீர் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. ஹசன் நிசாமி தாஜ் உல் மா அசீர் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு. குத்புதீன் ஐபக் பற்றிய பல செய்திகளை இவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. அப்புறம் இந்த நூல் தான் டெல்லி சுல்தானியத்தினுடைய வரலாற்றை கூறக்கூடிய நூலாக இருக்கிறது. அப்போ இந்த செய்தி நம்ம என்ன செஞ்சுக்கணும், டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறக்கூடிய நூல் எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி அரசின் இசைவு பெற்ற முதல் நூல் அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த தாஜ் உல் மா அசீர் ஹசன் நிஜாமி எழுதின அந்த புத்தகத்தை. அப்புறம் முகமது பின் துக்ளக்கின் வரலாற்று ஆசிரியராக இருந்த அரசவையில் வரலாற்று ஆசிரியராக இருந்த ஜியா உத் பரானி அவர் எழுதின தாரிகி புரோஷாஹி அப்படிங்கிற நூலை என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. இந்த நூல் வந்து கியாசுதீன் பால்பன் முதல் பிரோஷா துக்ளக்கின் தொடக்க கால ஆட்சி வரையிலான டெல்லி சுல்தானிய வரலாற்றை கூறுகிறது. ஒரு குறிப்பிட்ட டெல்லி சுல்தானிய வரலாற்றை இது குறிப்பிடுகிறது. அடுத்து பெரிஸ்டாவின் தாரிகி பெரிஸ்டா, இது இஸ்லாமிய இந்தியாவில் முகலாய ஆட்சியின் எழுச்சி குறித்து கூறுகிறது. பெரிஸ்டாவின் தாரிகி பெரிஸ்டா. தபகத் அப்படிங்கிற அரேபிய சொல் இதற்கு தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள்னு பேர். தபகத் அப்படின்னா தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள். தாஜுக் அப்படிங்கிறது என்னன்னா பாரசீக சொல். தாஜுக் அப்படிங்கிறது பாரசீக சொல். இதற்கு சுயமரியாதை அப்படிங்கிற பொருள். தாரிக் அல்லது தாகுயுக் அப்படிங்கிறது அரபிய சொல். இதன் பொருள் வந்து வரலாறு. தாரிக்னா வரலாறு. 14ஆம் நூற்றாண்டுல பாபரனுடைய பாபர் நாமா, அபுல் பாசலின் ஐனி அக்பரி அக்பர் நாமா, இந்த நூல்கள்லாம் இந்த இரு பேரரசர்கள் குறித்த முழுமையான விவரங்களை நமக்கு எடுத்துரைக்கிறது. அடுத்து பார்த்தோன்னா 17ஆம் நூற்றாண்டுல தனது வாழ்க்கை நிகழ்வுகளை ஜஹாங்கீர் எழுதிய தசுக்கி ஜஹாங்கிரி அக்காலகட்ட வரலாற்றின் மீது அதிக வெளிச்சத்தை இது வந்து என்ன செய்து காட்டுகிறது. அதாவது அதிகமான செய்திகளை உள்ளடக்கியுள்ளது. அதுக்கப்புறம் பேரரசர்கள் எழுதியுள்ள சுயசரிதை நூல்கள் தவிர நிஜாமுதீன் அகமத் என்பவரால் எழுதப்பட்ட தபகத் இ அக்பரி அப்படிங்கிற நூலும் எழுதப்பட்டது. அபுல் பாசலை மிகப்படுத்தி கூறும் பாங்கினை கொண்ட நூல்களை காட்டிலும் இந்த நூல் ரொம்ப நம்பகத்தன்மை உடையதாக இருக்கிறது.
இதே போன்று பதானி அப்படிங்கிறவர் எழுதிய மற்றொரு நூலான தாரிக்கி பதானி, பதானியின் வரலாறு, இது மிகச்சிறந்த நூலாக இருக்கிறது. 1595 வெளியிடப்பட்ட இந்த நூல் பின்னாடி 3 தொகுதிகளாக என்ன செய்து வெளிவருது. அவருடைய ஆட்சியை பற்றி பேசுகிற தொகுதி, அவரின் நிர்வாகம் தொடர்பான தொகுதி, மத கொள்கை குறித்து ஒளிவு மறையின்றி வெளிப்படையான விமர்சனங்களுடன் எழுதப்பட்ட நூல். பயணிகளும் பயண நூல்களும். 13ஆம் நூற்றாண்டுல பார்த்தோம்னா தமிழகத்துல பாண்டிய அரசு வலிமை வாய்ந்த சக்தியாக இருக்கு. வெனிஸ் நகர பயணி அப்பதான் உள்ள வரார். வெனிஸ் நகரத்தை சார்ந்த பயணி மார்கோ போலோ. அவர் தமிழகத்துல காயல், இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காயல் அப்படிங்கிற இடத்திற்கு அவர் வராரு. அந்த காலத்துல காயல் துறைமுகம் அரேபியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் வந்த கப்பல்களால் நிரம்பி இருந்து துறைமுகப்பட்டினமா இருக்கு. அரேபியா சீனாவில இருந்து வந்த கப்பல்கள் நிறைந்த துறைமுகப்பட்டினம். சீனாவில இருந்து தம் கப்பலில் வந்ததாய் மார்கோ போலோ தம்மிடம் சொல்றாரு. அரேபியாவிலிருந்து பாரசீகத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கில் குதிரைகள் தென்னிந்தியாவில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் மார்கோ போலோ செய்தி என்ன செய்யறாரு சொல்றாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கஜினி மாமுதீன் ஒரு படையெடுப்பு போல அவருடன் அல் பருனி இந்தியாவுக்கு இங்கு 10 ஆண்டுகள் தங்கியிருக்கிறாரு. கஜினி மாமுதீன் சோமநாதபுர படையெடுப்பு குறித்த துல்லியமான தகவல்களை இவர் சொல்றதா செய்தி இருக்கு. ஒரு கற்றறிந்த அறிஞரான இவர் இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொள்றாரு. இந்தியாவையும் அதன் மக்களையும் புரிந்து கொள்ள முயல்றாரு. சமஸ்கிருத மொழியை கத்துக்கிட்டாரு. இவர் இந்திய தத்துவங்களையும் கற்றார். தாகுயு இ ஹிந்த் என்ற தனது நூலில் இந்தியாவின் நிலையையும் முறையினையும் பற்றி ரொம்ப தெளிவா என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதியிருக்கிறார். அரேபியாவில் பிறந்த மொராக்கோ நாட்டு அறிஞரான இபான் பதூதா, அரேபியாவில் பிறந்தாரு. மொராக்கோ நாட்டு அறிஞர் இபன் பதூதா மொராக்கோவிலிருந்து புறப்பட்டு எகிப்து கடந்து மத்திய அரசில் வழியாக இந்தியா வந்தடைகிறாரு. அவருடைய பயண நூல் ரிக்லானா பயணங்கள் அப்படிங்கிற பெயர். பயணம் செய்த நாடுகள் மக்கள் பற்றிய விவரங்களை ரொம்ப தெளிவா அதில் எழுதியிருக்கிறார். அடுத்து எகிப்து செல்வ செழிப்பு, அவருடைய கருத்துப்படி பார்த்தோம்னா எகிப்து செல்வம் செழித்த நாடாக இருக்கு. ஏன்னா மேற்கத்திய நாடுகளான இந்தியாவின் வணிகம் முழுவதும் எகிப்தின் வழியாக நடைபெறுது. இந்தியாவில் சாதி குறித்தும் சதி உடன்கட்டை ஏறுதல் பற்றிய செய்திகளும் நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு துறைமுகங்கள்ல இந்திய வணிகர்களுடைய விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகள் குறித்து, கடல்ல காணப்பட்ட இந்திய கப்பல்கள், அப்புறம் இது எல்லாமே இந்த நூல்கள் மூலமா நம்மளால தெரிந்து கொள்ள முடியுது. டெல்லி ஒரு பறந்து விரிந்த நேர்த்தியான ஒரு அழகான ஒரு நகரம். இந்த நாட்கள்ல தான் சுல்தான் முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே இருக்க தேவகிரிக்கு, அதாவது தௌலதாபாத்துக்கு மாற்றி டெல்லிய பாலைவனமாக்குறாரு. தென்னிந்தியா பொறுத்த மட்டும் பல அயல்நாட்டு பயணிகள் விஜயநகரம் வராங்க. அவர்கள் விஜயநகர அரசர் பற்றி முழுமையான விவரங்களை எழுதி வைத்தும் போயிருக்காங்க. நிக்கோலோ கோண்டி எனும் இத்தாலிய பயணி, நிக்கோலோ கோண்டிங்கிற இத்தாலிய பயணி 1420 விஜயநகருக்கு வராரு. 1443 மத்திய ஆசியாவின் ஹீரட் நகரிலிருந்து மத்திய ஆசியாவின் மாபெரும் அரசரான செங்கிஸ்கான் அரசவை இருந்த இடம். அங்க அப்துல் ரசாக் விஜயநகருக்கு வாராரு. அங்க இருந்து அப்துல் ரசாக்ங்கிறவர் விஜயநகருக்கு வாராரு. அப்புறம் போர்ச்சுகீசிய பயணியான டோமிங்கோ பயஸ் 1522 இந்த நகருக்கு வருகை புரிகிறாரு. இவர்கள் எல்லாருமே தங்கள் கண்டவற்றை பதிவு செய்துள்ளாங்க. அவர் விஜயநகர அரசினுடைய பெரும் சிறப்பை நாம் புரிந்து கொள்ள உதவக்கூடியதா இருக்கு. இதோட இந்த பாடம் நிறைவு பெறுது. இதுல பயணிகள்னு பார்த்தோம்னா நமக்கு சில பயணிகளுடைய பெயர்கள் அங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த போர்த்துகீசிய பயணி டோமிங்கோ, அப்புறம் வெனிஸ் நகர பயணி மார்கோ போலோ, இதுன் பதுதா, இந்த மாதிரியான அது எந்த நாட்டை சார்ந்தவங்க எப்போ வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பாக நம்ம எடுத்து வச்சு படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆனால் அதையெல்லாம் சேகரித்து என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. இந்த வெளிநாட்டு பயணிகளை குறித்த செய்தி கட்டாயமாக நமக்கு தேவையான ஒன்று. குறிப்புகளில் அது அந்த பயணிகள்னு போட்டே தனியாக குறிப்பு எடுத்துக்கோங்க. யாருடைய ஆட்சியில் வந்தாங்க, எப்போ வந்தாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு இருந்தால் படிக்கிறதுக்கு ரொம்பவே எளிதாக இருக்கும். தேர்வு எழுதுவதற்கும் இதாக இருக்கும். முதல் முறையாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.